பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம் சிலுவையின் தியானங்களை குறித்து பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அந்த சிலுவிலிருந்து நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். விசேஷமாக அவர் சிலுவையில் தொங்கின பொழுது 7 வார்த்தைகளை அவர் பேசியிருந்தார். அதில் நாம் 3 வார்த்தைகளை பார்த்தோம். இன்று 4ஆம் வார்த்தையை குறித்து நாம் பார்க்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆமென், அல்லேலூயா. இந்த சிலுவையில் தொங்கின பொழுது ஆண்டவர் கிட்டத்தட்ட முன்னாடி பேசின 3வது வார்த்தைக்கும் இதுக்கும் 3 மணி நேரம் ஒரு இடைவெளி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, அவ்வளோ நேரம் கழித்து அவர் பேசின வார்த்தை என்னன்னா, இந்த வார்த்தையை தான் சொல்லுகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானின்ட்டு. ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார், ஏன் எதற்காக சொல்லுகிறார் அப்படின்னா, அவர் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். பாருங்க, இதுக்கு முன்னாடி இருந்த வார்த்தையும் சரி, இதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3 வார்த்தைகள் நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த 6 வார்த்தைகளை நடுவில் சென்டராக இருக்கிற இந்த வார்த்தை மட்டும்தான் அவர் தன்னுடைய தேவன் கிட்ட விண்ணப்பம் வைத்து அவர் தன்னுடைய வலியின் வேதனைகளை அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஏன் 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 இந்த வார்த்தை கேட்டேங்கிறார். ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்க அப்படின்னு அந்த வார்த்தையை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஒரு பிரச்சனை வரும்பொழுது தேவன் எப்படி நடக்க வேண்டும் என்று இந்த சிலுவையில் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கைவிடப்பட்ட நிலைமை போல நமக்கு காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு புரியாத ஒரு சூழ்நிலை கூட வரலாம். அந்த நேரங்களில் நாம் மற்றவரிடத்துல போய் நம்ம எந்த காரியத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். பாருங்க, அவருக்கு எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவை சுமக்க வேண்டும் என்பதையும், மக்களுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்க்க வேண்டும் என்பதையும், இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை இந்த பூலோகத்தில் இருக்கிற ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் எல்லாவற்றையும் அறிந்தவராகிய இயேசு கிறிஸ்து தான் இப்போது கேட்கிறார். அந்த பலவீனத்தோடு, சரீரம் எப்பொழுதுமே பலவீனமாக தானே இருக்கும். நாம் ஆவியில் ஒன்று நினச்சா அந்த சரீரம் நமக்கு ஒத்தே வராது. அந்த சரீரம் பலவீனமாக தான் இருக்கும். அந்த சரீரத்தின் பலவீனத்தின் நிமித்தமாக அவர் சொல்லுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த வார்த்தையை சொல்லி மிகுந்த வேதனையோடு அவர் அந்த வார்த்தையை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. தன் தகப்பனோடு கூட பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா. இதுக்கு நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்குறோம். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி நடந்தார், அவருக்கு வருகிற சத்துருக்களுக்கு மத்தியில் ஆகட்டும், பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆகட்டும், அவர் சந்தித்த புதிய புதிய காரியங்களிலும் மனுஷரோடு அவர் போராடவே இல்லை. பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் அவர் தேவனிடத்தில் கடந்து போனார் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் தேவனிடத்தில் போய் மண்டியிட்டார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. பாருங்க, சங்கீதம் 22 நம்ம வாசிக்கிறோம். முதல் வசனத்தில், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யும், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமல் ஏன் தூரமாக இருக்கிறீர். இந்த 22ஆம் சங்கீதம் முழுக்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து அப்படியே போடப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படியே பழைய ஏற்பாட்டில் எல்லாவற்றையுமே ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படியே அது நிறைவேறியது. இங்கே வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அதை தான் கர்த்தர், எனக்காக தூரமாக இராதீங்க ஆண்டவரே, நீங்கள் கிட்ட வாங்க ஆண்டவரே, என் பலனே எனக்காக சகாயம் பண்ணுங்க, தீவிரித்து வாங்க என்று அவர் ஒவ்வொரு இடத்துல விண்ணப்பம் பண்ணுவது போல இந்த சிலுவையின் பாடுகளை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதும் இவ்விதமான வழியில தான் கடந்து வந்திருக்கிறார். அவர் அப்படியே ஆவியினால நிரம்பினவராக இந்த பாடலை அவர் பாடி இருக்கிறார். அல்லேலூயா. என் ரட்சகர் எதெல்லாம் நிறைவேற வேண்டுமோ அது எல்லாவற்றையும் சிஷ்டாந்தமாக இந்த புத்தகத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றளவும் தேவன் உங்களிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? நீங்க வருகிற பிரச்சனைகளை அறிந்தவர்களாக இருந்தீங்கன்னா முதலாவது தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. இயேசுவானவர் பிதாவிடத்தில் தெரியப்படுத்தினார், தாவீது தேவனிடத்தில் தெரியப்படுத்தினார். அப்போ பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஒரு மன அழுத்தம் வந்துருச்சுன்னா, ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா, உடல் ரீதியாக நமக்கு பாதிப்பு இருந்ததுன்னா, நாம் மற்றவரிடத்தில் ஷேர் பண்ணுவதை நிறுத்திட்டு மற்றவர்களோடு கூட நம்ம போய் உட்காந்து இதை குறித்து சம்பாஷிக்கிறதை காட்டிலும், என் தேவன் இப்படி விட்டுட்டார் அப்படி விட்டுட்டார் பேசுவதை காட்டிலும், நேராக படைத்தவர் அவர் தான். சிம்பிளாக சொல்லணும்னா படைத்த தெய்வம் அவர் தான். அவருக்கு தான் தெரியும். அவர் ஒருவரை தவிர வேற ஒருவரும் நம்மை அறிந்து கொள்ள முடியாது. அப்போ தேவன்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, நான் இப்படி சோர்ந்து போயிருக்கேன்,
எனக்கு இவ்வளோ பெரிய டார்கெட் எனக்கு கொடுத்து வச்சுருக்கீங்களே, நான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் முடிக்கணும்னா நான் இப்பொழுது சோர்ந்து போயிருக்கிறேன், ஏன் ஆண்டவரே நான் விட்டீங்கன்னு எந்த மனநிலைமையில் நிற்கிறீங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. என் தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். காலம் நிறைவேறத்தக்கதாக, தீர்க்கதரிசிகள் சொன்னதெல்லாம் நிறைவேறத்தக்கதாக இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நிறைவேறியது. ஆமென். அல்லேலூயா. ஸோ இன்றைய தினத்தில் நாம் அறிந்து கொண்டது போல அவர் மனவேதனையோடு தம் தேவனிடத்தில் போய், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த காரியம், ஆண்டவரே இது வலி நிகழ்ந்த காரியமாக இருக்கிறது என்று தன்னுடைய உறவான தகப்பன் கிட்ட அது வரைக்கும் அவர் ஒன்றும் பேசவில்லை என்று வேதம் சொல்கிறது. பிரச்சனை வலி அதிகமாய், ரத்தம் போக்கு அதிகமாக இருக்கும் பொழுது, தன் உடம்பெல்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் விழுந்து போகிற நேரத்தில் அந்த வலி தாங்க முடியாமல் மாம்சத்தோடு இருக்கும் பொழுது அவர் தேவனை மட்டுமே தேடினார். இன்றைக்கு பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, உங்களுடைய நெருக்கடியில் தேவனை மட்டுமே தேடுங்க. அவர் தான் வழி, அவர் தான் வாசல், மகிமைப்படுத்துகிறவரும் அவர் தான், நம்மளை உயர்த்துகிறவரும் அவர் தான். இயேசுக்கு நல்லா தெரியும், என் தேவன் என்னை 3ஆம் நாளில் உயிரோடு இந்த உலகத்துக்கு மறுபடியும் கொண்டு வருவார் என்பதை அறிந்து, அந்த ஆவியை எனக்குள்ளே வைத்திருக்கிறார் என்று அறிந்து மாம்சமாய் போராடும் பொழுது தேவ பலத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் இவ்விதமாய் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகையால தேவனை நோக்கி பாருங்க. என்ன பலவீனமானாலும், என்ன பிரச்சனையானாலும், எந்த சூழ்நிலை நீங்கள் சோர்ந்து போனாலும், உங்களுடைய வாழ்க்கையில் நடத்த முடியாத ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தள்ளி போனாலும், தேவனே தேவனே என்று அந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. என் தேவன் உங்களை விடுதலையாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் கர்த்தாவே எங்களோடு கூட பேசின இந்த வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கற்றுக் கொடுத்த இந்த அருமையான பாடத்துக்காக நன்றி. நாங்கள் மனுஷரிடத்துல போய் நாங்கள் எதையும் ஆண்டவரே நாங்கள் ஷேர் பண்ணாதபடிக்கு தேவரீர் உம்மண்டையிலே பேசுவதற்கான தயவு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு வீடுகளிலேயும் ஆண்டவரே நீர் கடந்து செல்வீராக. விசேஷமாய் ஆண்டவரே அப்பா, என்னால் முடியல, இதை செய்ய முடியல என்று யாரெல்லாம் கதறி உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருக்கு பலத்தை கட்டளிடுங்க, அவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எல்லா ஜெபத்துக்கும் பதிலை கட்டளிடும், ஆசீர்வதியும். வியாதி விக்கினங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், பயங்கள் நீக்கி பூரண சுகத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.